பண்ணி சொல்லிட்டு எம்ஜி ராமச்சந்திரன் வந்து எப்படி அறிமுகமானார்? யாராக? நடிகராக. நடிகராக தானே. சரி. அண்ணா வந்து பறந்துபட்ட மக்கள்கிட்ட எப்படி அறிமுகமானார்? அவர் ஒரு கொள்கை கதை எழுதி, வசனம் எழுதி, நாடகம் போட்டு தானே. அதுவும் நடிப்பு தானே. கலைஞர் வந்து எப்படி அறிமுகமானார்? படத்திற்கு வசனம் எழுதி, பராசக்தி படம் மூலமோ இன்னொரு படம் மூலமோ அறிமுகமானார் இல்லையா? அப்போ ஒவ்வொருவருமே இந்த நாட்டில் வந்து அரசியல் வந்த தலைவர்கள் எல்லோருமே அதே பாதை தானே. தமிழ்நாட்டில் பக்கத்து மாநிலம் பாருங்க, என்டிஆர், அவர் எப்படி மக்கள்கிட்ட அறிமுகமானார்? நடிகர். அது மட்டும் இல்லாமல் எப்படி நடிகர்? அந்த சாமி இந்த சாமி எல்லா சாமியும் என்டி ராமராவ் சாமி அப்படின்னு வந்துட்டதுனால தானே. அப்புறம் தான் அரசியலுக்கு வர்றாரு. அப்புறம் முதலமைச்சராக இருக்கார். அப்புறம் இன்னமும் மறக்க மாட்டேங்காங்க. அவரை உடைக்கணும்னால அவர் வீட்டில் இருந்தே தான் ஒருத்தர் வரணும், மருமகன்னு இல்லையா? அதனால் பில் கிளின்டன் எப்படி அறிமுகமானார்? நடிகராக தான். இப்படியெல்லாம் பல்வேறு நடப்பு நடந்திருக்கு. அதனால் விஜய் வந்து புதிதாக ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தார் என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது வரலாற்று பிழையாக மாறும்.